ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறதுல. மார்ச் மாதத்தோட வீடியோ இது. அண்ட் இதில் உங்களுக்கான அப்டேட்டுமே கொடுக்குறோம். நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறோம். அச்சு வந்து ஊருக்கு கிளம்புறான். இப்போ வரைக்கும் நாங்கள் ஏர் அரேபியாவில் டிக்கெட் போட்டிருக்கோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிக்கெட் எத்திஹாட் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ வந்து ஏர் அரேபியாவில் போட்டிருக்கோம். இன்றைக்கி டேட்டு செல்லாமா மார்ச் 9 ஓகேங்களா? மார்ச் 9 இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு ஆச்சலாமா? 10:20க்கு ஃப்ளைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 5:30. நம்ம இப்போவே வந்து கிளம்புறோம் ஏர்போர்ட்டுக்கு. ஏன்னா 4 ஹவர்ஸ் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இப்போ வரைக்கும் ஆன்லைனில் எப்படியாவது வந்து போர்டிங் பாஸ் வாங்கினோன்னு இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் ஃப்ளைட் கேன்சலுங்கிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் நாங்கள் இந்தியாவிலேருந்து தான் இதை வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன அந்த ட்ராவல் ஏஜென்சி சொன்னாங்க அப்படின்னா, இல்லை ஃப்ளைட் ஷெட்யூல்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. போர்டிங் பாஸ் வாங்க முடியல. ஏர்போர்ட்டுக்கு போனால் தான் சுச்சுவேஷன் தெரியும். ஸோ இப்போ நம்ம கிளம்புறோம். உண்மையிலேயே அங்கே என்ன தான் நடக்குது, ஏர்போர்ட்டெல்லாம் நம்ம போக முடியாது, அதெல்லாம் காட்டவும் முடியாது. ஸோ உண்மையிலேயே இன்றைக்கி ஃப்ளைட் இருக்கா இல்லையாங்கிறது இன்றைக்கி அச்சு வச்சு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். கிடைக்கலன்னா இந்த டிக்கெட்டும் வேஸ்ட்டாக போயிடுமா? ஆமாம். இன்னைக்கு இந்த டிக்கெட்டோட ரேட் வந்து 35,000 ஆச்சு. 37,300. 37,300 ஆயிருக்கு. ஒன் வே டிக்கெட் அபுதாபி டு சென்னை ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டு. பார்ப்போம் சரிங்களா? சரி வாங்க ஏர்போர்ட்டுக்கு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை வாங்க ஏர்போர்ட்டுக்கு போகலாம். ஏன்னா உங்களுக்கு வாங்கினா கொடுக்கணுங்க, திருப்பி அப்படியே போட்டு போட இருக்கிறாரு. இப்போ நீ ஏன் வந்த? சிலமா பேசஞ்சர்ஸ் மட்டும் தான் அலோனா, பேசஞ்சர்ஸ் இல்லாமல் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் தான் இந்த லிஃப்ட் மேலே ஏறி அஸ்வின் உள்ளே போயிட்டான். ஆனால் ஃப்ளைட்டு இருக்கா இல்லையா கேன்சலா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியவே இல்லை. நம்ம வந்து எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணணும்? அஸ்வின் உள்ளே போய் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஃப்ளைட்டு ஷெட்யூல் டைம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவன் திரும்பி வருவான். வேறு வழி கிடையாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். உள்ளே ரொம்ப க்ரௌடாக இருக்கா பாப்பு? உள்ளே நான் போவே இல்லையே பாப்பு. இல்லை அட்லீஸ்ட் பார்க்கும்போது தெரியும். ஒன்றுமே இல்லை. ஆனால் பேசஞ்சர்ஸ் போகிறாங்க. அவங்க எல்லாம் செக்இன் பண்ணி ஒன்லி பேசஞ்சர்ஸ் மட்டும் தான் அலௌடு. தே ஷுட் ஹேவ் எ வேலிட் பாஸ்போர்ட் அண்ட் வேலிட் ட்ராவல் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இது பேர் அவன் அப்படி தான் போனான் இல்லையா குட்டி? அவன் அப்படி தான். அண்ணா ஊருக்கு போயிட்டான், திருப்பி வரமாட்டான், அப்புறமா தான் வருவான். நம்ம போகலாம், வா வாடா. இப்போ தான் ஜஸ்ட் அச்சுக்கு கால் பண்ணோம். ஃப்ளைட் இருக்குது. எவன்டா அவன்? இவன் தானா? என்னடா டோர்லாம் திறக்கிற? அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அடப்பாவி, டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டான் பாருங்க. அச்சு வரானா அப்படின்ட்டு எட்டி பார்க்குறான். அந்த பாருங்களேன், அவன் அந்த டைரக்ஷனில் தான் போனானா, அந்த டைரக்ஷனையே பார்த்துக்கிறான் இல்லையா? உட்காந்துட்டான் பாவம் பார்க்கறதுக்கு அந்த டைரக்ஷனை. இப்படி காட்டு, நான் காட்டுறேன். லியோ இந்த கேட் லியோட பாரு, அச்சு வந்து இந்த கேட் வழியாக தான் உள்ளே போனானாங்க. பார்த்திங்களா? ஏன்னா பேசஞ்சர்ஸ் மட்டும் தானே அலவுடு. அதனால் லியோ வந்து அந்த கேட்டையே பார்த்துங்கிறான், அச்சு எப்போ வருவான்னு சொல்லிட்டு.
அவனுக்கு பழையபடி மேலே போயிருந்தா அண்ணா ஊருக்கு போறான்னு தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு கையில பெட்டி எடுத்துட்டு போனானா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அவங்ககிட்ட பெட்டி வேற இல்லையா? அவன் வெறும் லேப்டாப் பேக்கை தூக்கிக்கிட்டு வெறும் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போவும். அவனுக்கு தெரியல உண்மையிலேயே அண்ணா ஊருக்கு தான் போயிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஓகே செல்லம்மா. யுஏஇ நேஷனல் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. துபாய் அண்ட் as well as அபுதாபி அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எமிரேட்ஸ், எத்தியாடு, ஏர் அரேபியா இந்த 3 ஃப்ளைட் மட்டும்தான் வந்து யூஏலேருந்து ஆப்ரேட் ஆகுது. பார்ப்போம். மெசேஜ் வந்திருக்கு. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. என்ன சொல்லுவாங்க, எலிசாரு நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது சாரு அப்படின்வாங்க. அது மாதிரி ஒரே ஒரு பிரார்த்தனை வேண்டுதல் தான், சேஃபாக போய் அச்சு வந்து ரீச் ஆகணும். இங்கே சுச்சுவேஷன் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலாக. ஓகே, மிசைல் இது பண்ணாலும் சரி, வார் நடந்துட்டு இருந்தாலும் சரி, மக்கள் எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருக்காங்க. கவர்மெண்ட்டும் அப்படி தான் பார்த்துக்குது, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயருக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் எல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிம்மா, ஆஃபீஸ் கூட பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ்டு பில்டிங்ஸ்க்குலாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏன்னா ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அவங்களால டக்குன்னு எவாக்குவேட் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, மற்ற ஆஃபீஸஸ்லாம் ஓகே தான் சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ சுச்சுவேஷன் பேனிக் ஆகிற அளவுக்குலாம் இல்லை. அவனுக்கு அங்கே காலேஜ் இருக்குது. அண்ட் என்னென்னா ஒரு தாய்க்கு ஆக்சுவலாக என்ன தோணும், ஓகே நம்ம குழந்தை சேஃபாக போயிடணும், அட்லீஸ்ட் இங்கே அவன் ஊரில் போய் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிப்பிக்கல் மதர் மைண்ட் செட்டு தான் வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன ஆனாலும் நம்ம பிள்ளை நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான். பட் எங்களுக்கும் ஒன்றும் ஆகாது, எல்லாருமே நாங்கள்லாம் சேஃபாக தான் இருக்கோம். அண்ட் உங்களோட பிரார்த்தனைகள்லாம் எங்கள் கூட இருக்குது. எல்லா மக்களும் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து நடக்காமல் போகாது, கண்டிப்பாக நடக்கும். என்ன சொல்லம்மா அரைவலா இது பயந்துட்டேன், என்னடா இது பெட்டி எடுத்துகிட்டு வெளில வராங்களே அப்படின்ட்டு. ஓகே, நாங்கள் இப்போ காருக்குள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க, வெளியில் வெயிட் பண்ண முடியாது, காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அச்சு வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன்னு கால் பண்ண பிறகு தான் நாங்கள் இங்கேருந்து நகர போகிறோம். சொல்கிறா போர்டிங் பாஸ் வாங்கிட்டியா? சூப்பரா, வெரி குட்ரா. மணி நான் 6:30 10:40யா? 9:40யா? ஆமாம், 10:30 மணிக்கு தான். டேய் 10:20 தான்டா உனக்கு ஷெட்யூல் டைமு. ஆமாப்பா, 9:40 போர்டிங்ப்பா. போர்டிங் 9:40யா? சரி சரி, ஓகே ஓகே, சரி ஓகேடா. எமிரேஷன் முடிச்சுட்டு கேட்டுக்கு போயிடு. பசி எடுக்குதா உனக்கு? எடுக்கல, ஆனால் குடிக்கணும் போல தான் இருக்கு. ஓகே, 6:30 7:30 8 ஒன்று பண்ணு. 8:30க்கு மேலே ஏதாச்சும் சாப்பிட்டுடு, அதாவது 9 o'clock மேலே. ஏன்னா சாப்பிட்டுட்டு போர்டிங் பண்ணிக்கோ. ஏன்னா இது ஏர் அரேபியான்றதுனால சாப்பிட ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, அதனால் ஏதாவது சாப்பிட்டுடு ஃபஸ்ட்டு. ஓகே, நீ போயிட்டு எமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு கேட்டுக்கு போ. சரியா? அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? இல்லை மம்மிகிட்ட கொடுக்குறேன். எமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு கேட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு உக்காந்துரு. அதுக்கப்புறமா உனக்கு ஒரு ஃப்ளைட்டுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி பசிச்சுதுன்னா போய் என்ன இருக்கோ ஏர்போர்ட்லேயே வாங்கி சாப்பிட்டுடு. அப்படி இல்லையா வாங்கி பேக்ல வச்சுக்கோ, ஃப்ளைட்டில் போய் கூட சாப்பிடு. சரியா? ரிட்டன் நீ லேண்ட் ஆன பிறகு எனக்கு கால் பண்ணு, நான் தூங்க மாட்டேன். நீ தூங்கு, மெசேஜ் போடுறேன், எமர்ஜென்சினா கால் பண்ணுறேன். இல்லை சும்மா நீ ஒன்று பண்ணு. நீ சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆன பிறகு எனக்கு கால் பண்ணு, ஒரே ஒரு கால் பண்ணு. நான் எடுத்தா பேசுகிறேன், இல்லைன்னா நீ மெசேஜ் போட்டுரு, அவ்வளோதான். மெசேஜ் பண்ணிவிடு, பசங்க வருவாங்கல்ல பிக்கப் பண்ண. வந்துருவாங்க. சரி, நீ ஏர்போர்ட்டு ரீச் ஆன உடனே எனக்கு மெசேஜ் பண்ணு, ஃபோன் பண்ணு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனே திருப்பி கால் பண்ணு, ஓகேவா? பத்திரமா போ ஃப்ளைட்டில், சரியா? சரிடா. ஏதோ இப்போ காற்று வரல அப்படி சொல்லிட்டு விண்டோலாம் ஓப்பன் பண்ணிடாதா சும்மா. என்ன பத்திரமா உட்காந்துக்கொள்ளவே. சரி அச்சு, சேஃபாக போச்சோ. என்னாச்சு சும்மா? சரி ஓகே, இப்போ எனக்கு எமிரேஷன் முடிச்சுட்டு கேட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. அச்சு, பாஸ்போர்ட் எமிரேட்ஸ் ஐடிலாம் பத்திரம்டா. பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டல வீட்டில் இருந்து? பர்ஸ் சரி, ஓகே ஓகே ஓகே. இந்தியன் ருபீஸ் இருக்காடா? ஜிபேல கேஷ் இருக்கா? இருக்கா? ஒரு ப்ராப்ளம் இல்லையா? இல்லைன்னா மம்மிகிட்ட சொல்லிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவேன்.
சரி ஓகே, அதுதான் நீ அவ்வளோ கேஷ் எடுத்து போயிருக்கேடா வீட்டிலேருந்து நீ. என்ன அந்த 5 ரூபாய் காயின் எடுத்து போனல, அவ்வளோ பெரிய கேஷ் எடுத்து போனல, அது போதும்ல உனக்கு. சொன்னியா? அந்த 5 ரூபா பார்த்து செலவு பண்ணு, ரொம்ப லாவிஷாக செலவுலாம் பண்ணுறாத. அதை ஏதாச்சும் சிக்கனும் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணு. 5 ரூபா வச்சுட்டு ஒரு லாலிபாப் கூட வாங்க முடியும். சரி சரிடா, நான் ஜோக்கோசம் சொன்னேன். நீ வந்து எமிரேஷன் முடிச்சுட்டு கேட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு, நானும் பே பண்ணிட்டு தான் கிளம்புறேன். அச்சு ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியும் கால் பண்ணு, அங்கே போய் உக்காந்துட்டு கால் பண்ணு, சாப்பிட்றதுக்கு அப்புறம் கால் பண்ணு, சரியா? பண்றேன். சரி ஓகே பத்ரம், ஹேவ் அ சேஃப் ஜர்னி, ஓகேவா? ஓகே. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன்டா, எப்படியும் ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டு நீ திருப்பி வந்துடுவேன்னு நினச்சி தான் நானும் வந்தேன். அதனால தான் ரொம்ப இதுவாகலை. டாடி பேச்ச மட்டும் கேட்காத, அன்னைக்கு ஃப்ளைட் உங்க டாடியால தான் மிஸ் பண்ணேன். சரி மம்மிட்ட சொல்லி வை, ஊருக்கு போன பிறகு கொஞ்சம் கேஷ் மட்டும் எனக்காக ஒதுக்கி வைக்க சொல்றேன். அதுதான்டா, இப்போ 5 ரூபாய் எடுத்து போயிருக்கல, அவ்வளோ கேஷ் எடுத்து போயிருக்கல, இங்கே ஒதுக்கி வைக்கணுமா? 5 ரூபாய் லாலிபாப் ஒன்றும் வாங்க முடியாது. சரி, எனக்கு ஊருக்கு போய் ட்ரெஸ் எடுக்கணும், வீட்டை சொல்லியிருந்தேன். ஊருக்கு போனா ஷாப்பிங் போனோம், அதை மட்டும் எடுத்து வைக்க சொல்லு. சரி ஓகேடா, நோ ப்ராப்ளம்டா. ஒரு 25 ரூபாய் கிட்ட கொடுக்க சொல்லிடுறேன் நான். ஓகே, பக்கத்துல ஒரு 3 ஜீரோ ஆட் பண்ணிக்க. சரி ஓகேடா, நான் இந்த பக்கம் ஆட் பண்ணிக்கிறேன்டா, 0.00025 போட்டுறேன் நான். சரி ஓகே. சரி அச்சு, நானும் கிளம்புறேன். சரி ஓகே டாடி. ஓகே பாய் அச்சு. பாய்மா. பாக்குறோம் பரம் வந்து. பாய், நோ ப்ராப்ளம். அண்ணனை அச்சு, லியோக்கு பாய் சொல்லிடுறா. புரியல. லியோக்கு பாய் சொல்றா. ஃபோன் ஸ்பீக்கர்ல இருக்கு. கூப்பிடு, லியோ கூப்பிடு. லியோ அவன் நீ கூப்பிட்ட உடனே நீ போன டைரக்ஷன் தான் பாக்குறான், அங்க தான் வரையான்னு சொல்லிட்டு. லியோ பை. சரி ஓகே அச்சுமா, ரொம்ப வெறுப்பேத்தாத, பாய். நான் போயிட்டு வரேன். பை பை. பை. ஸோ ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக போயிட்டான். நானும் வந்து ரொம்ப இதில் தான் இருந்தேன், போவானா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, நம்ம கிளம்புவோம். நம்ம இங்கே கட் பண்ணுறோம். அவன் லேண்ட் ஆன பிறகு அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, வாங்க வீட்டுக்கு போகலாம். குட் மார்னிங்க. அச்சு சேஃபாக போய் ரீச் ஆகிட்டான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவன் கையில் லக்கேஜ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஃப்ளைட்டு லேண்ட் ஆகி ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ்லலாம் வெளியில் போயிட்டானா. ஃப்ளைட்டு மட்டும் தான் வந்து பயங்கர ஃபுல்லு, காலை நீட்ட முடியல, கை நீட்ட முடியல. அதுவும் ஏர் அரேபியா வேறையா, உங்களுக்கு தெரியுமே பட்ஜெட்டில் ஏர்லைன்ஸு சீட்லாம் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு புலம்பிருந்தான். ரெண்டாவது வலிச்சிருச்சு, கால் வலிச்சிருச்சு. நான் ஒரு சீட்டு கூட வேக்கண்ட் கிடையாது, எல்லாமே ஃபுல்லுன்னு தான் சொன்னான். ஆனால் அவன் சொல்லியிருந்தது என்னென்னா, அபுதாபி ஏர்போர்ட்டு அவ்வளோ காலியாக இருக்குது டேடி, எம்டியாக இருக்குது, ஆளே காணும், எல்லா கேட்டும் வந்து ஃப்ரீயாக இருக்குது, எந்தெந்த ஃப்ளைட்லாம் போகுதோ அந்தந்த கேட் மட்டும் தான் வந்து ஜனம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். மற்றபடி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேசஞ்சர்ஸை விட செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க, ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். அவனுக்கு கிடைச்ச சீட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 29. அதுதான் கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தான். இத்தனைக்கும் அவன் 3 ஹவர்ஸ் முன்னாடி போயிட்டான்ல செல்லம்மா. ஆமாம், அவனுக்கு லாஸ்ட்டாக கிடச்சிது. இனிமேல் புக் பண்ணும்போது சீட்டும் சேர்த்து புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ எனிவேஸ் அச்சு சேஃபாக ரீச் ஆயாச்சு அண்ட் காலேஜுக்குமே கிளம்பியாச்சு. இன்னமும் வந்து வார் அண்ட் இந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. எப்படி இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறோங்க, நாங்கள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கோம். நியூஸ் சேனல்ஸ் பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. என்ன ஒன்று, விலைவாசி ரொம்ப ஏறி போச்சு. நம்ம முன்னாடி வாங்கின மாதிரியான காய்கறிகள், முன்னாடி வாங்கின மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வந்து இப்போ வாங்க முடியல. வெங்காயம், தக்காளி, தேங்காய் விலைலாம் பயங்கரமாக ஏறி போயிருக்கு அண்ட் சிலிண்டர் அது இது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட் எடுத்ததுமே கவர்மெண்ட் வந்து ஒரு மெசேஜ் அழகாக கொடுத்துடுறாங்க, வீட்டில் இருங்க, வெளியில் போகாதீங்க சொல்லிட்டு. அந்த மெசேஜை பார்த்த பிறகு யாரும் எங்கேயும் போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு மெசேஜ் கொடுக்குறாங்க, தேங்க்ஸ் ஃபார் யோர் கோஆப்ரேஷன், எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் எங்களுக்கு கொடுக்குற அலர்ட் மெசேஜஸ். இந்த அலர்ட் மெசேஜுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி சவுண்டில் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் பயப்படுறாங்க, குழந்தைங்கள்லாம் பயப்படுறாங்க அப்படின்னோடனே அழகாக எஸ்எம்எஸ் டோனில் கொடுத்துட்டாங்க. காலையில் அரவுண்ட் ஒரு 9 o'clock வரைக்குமே பார்த்திங்கன்னா அழகான ஒரு எஸ்எம்எஸ் டோனில் கொடுத்துட்டாங்களா. இப்போது நாங்கள் நிம்மதியாகவே தூங்குகிறோம், அந்த சத்தமும் இப்போ கேட்குறது கிடையாது. ஸோ அதனால் அது ஒன்றும் டிஸ்டர்பன்ஸாகவும் இல்லை, தெரியல.
இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. நம்ம மறுபடியும் வந்து ஒரு பீஸ்க்காக கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எங்களோட முடிய போகிற விஷயம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தினால எல்லாருமே பாதிக்கிறாங்க. ஈவன் இந்தியாவில் இருக்கிறவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் மூடி இருக்காங்க. நிறைய பேருக்கு பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய இஷ்யூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமும் மாறணும். எல்லாம் இயல்பு நிலைக்கு வந்து திரும்பணும். ஏன்னா இது ஒரு கண்ட்ரியோட முடிஞ்சு போகிறதில்ல. இதனால் வந்து தொட்டு தொட்டு நிறைய அஃபெக்ட் ஆகுது. எல்லாருமே பயப்படுறாங்க. ஐயோ பெட்ரோல் விலை, டீசல் விலை, விலைவாசி அப்படி இப்படின்ட்டு இது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. பட் இது எல்லாத்துக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாமும் மாறணும். எல்லாருமே இயல்பு நிலைக்கு திரும்பணும். ஸோ மறுபடியும் நம்ம எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அச்சு சேஃபாக லேண்ட் ஆயாச்சு. ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. யாரும் நீங்கள் பயப்படாதீங்க. நியூஸ் சேனல்ஸ் பார்த்து ரொம்ப பதட்டப்படாதீங்க. நம்ம நினைக்கிற மாதிரியான இஷ்யூஸ் இல்லை. கவர்மெண்ட் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே சலமா அப்படியே பாய் சொல்லிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், தூங்கி எழுந்த உடனே சரி ஓகே இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்றதுக்கோசம் தான் பெட்லேயே உட்காந்து உங்களுக்கு எடுத்து ஃபினிஷிங் கொடுத்துட்றோம். அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் சரவணன். பாய்.